திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சூனிய போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது கண்டச்சனியாக இருந்தாலும் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராருங்க. அது உச்சமாகி வராரு. குரு 4 மற்றும் 7ஆம் அதிபதியாகி உச்சமாகி வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான காலகட்டங்கள். ஏன்னா குரு இங்கிருந்து சனியை பார்ப்பார். அப்போ அந்த கண்ட சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறைக்கப்படும். உங்களுக்கு 4 நாளே வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர் உச்சமாகும் பொழுது இதெல்லாமே கிடைக்கும். புதுசா வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பழைய வண்டி ஏதாவது இதுனா அதை வித்துட்டு புதிய வண்டிகள் வாங்குறது, அல்லது புதுசாவே வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள். அம்மாவனுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாய் சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் அது உங்க கை வந்து சேர்றது, அல்லது இப்ப தாய் சொத்தை விற்கும் போது அது பெரும் லாபமாக வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய கோல், உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வருஷம் உண்டு. அதே போல கன்னியா ராசிக்கு 7ஆம் அதிபதியாகி 11ல இருக்கும் பொழுது இந்த வருடம் திருமணம் கண்டிப்பா நடக்கும். திருமணம் ஆகாம இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மறுமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு எல்லாமே திருமண வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தேடி வரப்போகுது. எதிர்பார்த்த வரனாக, நல்ல வரனாக, உங்க குடும்பத்துக்கு தகுந்தது போல நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அது போல தெய்வ அனுகிரகம் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அதே போல கேது 12ல இருந்து இப்ப 11க்கு அவரும் போக போறார். 11க்கு கேது வந்தால் 11 ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 11ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு குருவும் இருக்கார், கேதுவும் இருக்கு, சுபகிரகமும் இருக்கு, பாவகிரகமும் இருக்கு. ரெண்டுமே பெரும் பணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஜாதகம் நல்லா இருந்தா, தசாபுத்திகள் நல்லா இருந்தா, ஜாதகத்துல கிரகங்கள் பலமாக இருந்தால் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. எப்படியும் இந்த வருஷம் பணம், பொருளாதாரம் இது எல்லாமே கொஞ்சம் செழிப்பா இருக்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. குடும்பமும் ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. குழந்தைகளுடைய தேவைகளும் பூர்த்தியாக போகுது. குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்ய போறீங்க. குரு நேரா 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க. குழந்தைகள் வெளிநாடு, வெளியூர் போறதுக்குண்டான வாய்ப்புகள். உங்க ஜாதகத்தின் மூலமாக குழந்தைகளுக்கும் லாபங்கள் கிடைக்க போகுது. அவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ராகு 5ஆம் இடத்துக்கு வருது. ராகு 5ஆம் இடம், அதாவது கார்த்திகை மாசத்துக்கு மேல ராகு வரும்போது கொஞ்சம் குழந்தைகளுடைய ஹெல்த்ல, அதே போல குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒழுக்கம். அந்த இடத்துக்கு ராகு வரும்போது அது குழந்தை, குடும்ப ஒற்றுமை, குலதெய்வம் இதெல்லாம் சொல்றதுனால கார்த்திகை மாதத்துக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத பாத்துக்கணும். ராகு அப்படிங்கிறது வெளிநாட்டு கிரகம் அப்படின்னு சொல்றதுனால கார்த்திகை மாசத்துக்கு மேல உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த குரு ராகு மூலமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை. ஆரோக்கியத்துல பாத்துட்டீங்கன்னாலும் சிறப்பா இருக்க போகுது. அதே போல கடன் ஏதாவது இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். 7ல சனி இருக்கும் பொழுது கண்டச்சனின்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும், பார்ட்னருக்குள்ள, நண்பர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே ஏற்படும். ஆனா இருந்தாலும் குரு இங்க சனியை பார்க்கும் பொழுது மலையாட்ட வந்தது எல்லாமே பனியாட்ட விலகிடும். அதே போல மேக்சிமம் ஜாதகம் நல்லா இருந்தா அது வராமல் கூட போறதுக்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை இந்த சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக போக்கி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. உங்களை ஃப்ரீயா இருக்க விடுவார், மைண்ட் ஃப்ரீயா இருப்பீங்க. இவ்வளவு நாள் இருந்து வந்த அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் இதெல்லாமே விலக போகுது.
தொழில் நல்லா இருக்க பொழுது, செய்கின்ற தொழில நல்ல லாபங்கள் வரப்போகுது. உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்க போகுது. குழந்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. வயிறு உபாதைகள் வரும். ஜீரணம் ஆகாம போறது, கொஞ்சம் ஃபுட் பாய்சன் ஆகுறதெல்லாம் கார்த்திகை மாசத்துக்குள்ள ராகு என்ட்ரி ஆனா நடக்கும். சோ இது உங்களுக்கும் வரலாம், அல்லது உங்க குடும்ப நபர்களுக்கும் வரலாம். அதுலயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வருடம் நல்ல யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஆன்மீகத்துல உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சேர்க்கை. ஜாதகத்துல நல்லா ஜாதக தசாபுத்திகள் நல்லா இருந்தா பெரும் பணத்தையும் கொடுத்துரும். திடீர் வருமானங்கள், ஷேர் மார்க்கெட்ல யோகம், எம்எல்எம் சீட்டு போன்ற தொழில்ல சிறு முதலீடு மூலமாக பெரு முதலீடு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கன்னியா ராசிக்கு இந்த வருடம் இருக்கு. அதனால நம்பிக்கையாக இருக்கலாம். கண்டசனியாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு மட்டும் செய்யுங்க. மற்றபடி பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருசா இந்த வருஷம் கன்னியா ராசிக்கு இல்ல. இது எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.